தக்காளி சாதம் டக்குன்னு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது இருக்கிற பொருளை வச்சு எந்த அளவுக்கு சீக்கிரம் தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, ஏலம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 6-7 பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அரைச்சி கொஞ்சம் விழுதாக எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நான் இந்த கிளாஸ் அளவுக்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அரிசி 1.5க்கு எப்பயும் நம்ம 3 டம்ளர் ஊற்றுவோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றுவோம். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா தக்காளிக்கு இல்லை தண்ணி இருக்குது அப்படின்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஊற்றாமல் எப்பயும் ஊற்றுற அளவில் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். சால்ட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை சும்மா 1-2 அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி இந்த பதத்துக்கு கொஞ்சம் ஒரு 2 சுற்றினா போதும். இந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா முழுசாக தக்காளி போட்டால் அதுவே நமக்கு பெருசாக தெரியும். ஸோ கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம். இதில் மிளகா பொடியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளிக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நிறைய சேர்த்துக்க வேணாம், ஒரு அளவு இருந்தால் போதும். அடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, ஏலம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடும்போது நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுருங்க. ஏன்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும், உப்பு செட் ஆகிடும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம எவ்வளோ நமக்கு தேவையோ காரம் அந்த அளவுக்கு வர மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சதை போட்டுக்கோங்க. தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரிசியை அதில் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 3 விசில் வர விட்டு இறக்கிடலாம். முடிஞ்சிருச்சு. ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சு லேசாக ஒரு பரட்டுங்க. சாதம் ரெடியாக எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்களுடைய வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம்.